சாஞ்சலாம் பார்க்காத. ஐயோ திருப்பி ஆனா பண்ணுறீங்க. அது இது ஃபீல் காமிங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது வந்து டே 2 இன் டஸ்டின் தான். இன்றைக்கி வந்து கிராப் ஐலாண்ட் தான் போகிறோம். இங்கே டஸ்டின்லேயே பக்கத்துலேயே தான் இருக்குது. அந்த இடத்துல தான் நிறைய வாட்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஜெட்ஸ்கி, பேராசைலிங், அப்புறம் நிறைய போட்டிங் ஆப்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் வந்து பாண்டூன் அப்படின்ற ஒரு போட் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். பாண்டூனில் 4 ஃபேமிலியும் சேர்ந்து தான் போக போகிறோம். காலைல ஜெட்ஸ்கி போகிறதுக்காக நானும் இன்னொரு ஃபேமிலியும் மட்டும் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி வந்தாச்சு. 10:30க்கு ஜெட்ஸ்கி புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் இங்கே வந்து ஒரு 9:30க்கு அப்படிலாம் ரீச் ஆகிட்டோம். வீட்லேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் நல்ல மழை தான். ஸோ வர்ற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி டஸ்டினில் வரும்போது கொஞ்சம் துறலாக தான் இருந்தது. கொஞ்சம் டைமும் இருந்ததா, அதனால் ஷாப்பிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சாச்சு. பெரிய ஷாப்பிங்லாம் இல்லை, சும்மா ஒரு ஞாபகமாக ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எடுத்தேன். இன்னொன்று வந்து ஒரு போட் மாதிரி வச்சுருந்தாங்க, அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மெல்லி எங்கள் கூட ட்ரிப்புக்கு வர முடியல, அதனால் அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரேஸ்லெட் தான் எடுத்திருந்தேன். அவ்வளோதான், என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு. இன்னொரு ஃப்ரெண்டு ரீசெண்டாக டஸ்டின் வந்திருந்தாங்க. அவங்க சொவினியர் வாங்க மிஸ் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களா. ஸோ அவங்களுக்காக ஒரு ஷார்ட் கிளாஸ் கேட்டிருந்தாங்க, அதுவும் அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும். அவ்வளோதான், டப்புன்னு ஷாப்பிங்கை முடிச்சு பெல்லை போட்டு வெளில வந்தாச்சு. ஹாப்பி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இந்த இடத்துல தான் ஜெட்ஸ்கி, பாண்டூன் போட் ரெண்டுமே புக் பண்ணியிருந்தோம். இவனோட இடத்துல கொஞ்சம் பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அங்கே $10 கொடுத்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் டே பார்க் பண்ண அலோவ் பண்ணாங்க. ஜூன் ஜூலை ஹாலிடே சீசன்றதுனால பாண்டூன் போட் வந்து ஆன் டைமில் வந்து புக் பண்ணும்போது அவைலபிளாக இருக்குமா என்னன்னு தெரியல. ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு தான். அதனால் நாங்களுமே ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம் அந்த பாண்டூன்ஸ் போட்டு. பட் ஜெட்ஸ்கி, பேராசைலிங் எல்லாம் நீங்கள் ஆன் டைம் வந்தாலே கிடைக்கும். ப்ரீ புக்கிங்லாம் அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரெடி ஃபார் ஜெட்ஸ்கி? ஜெட்ஸ்கி டிரைவர் ஆகணும்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. 1988க்கு அப்புறம் பிறந்தவங்க ஜெட்ஸ்கி ஓட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை கிளியர் பண்ணால் அது ஒரு லைசன்ஸ் வரும். அந்த லைசன்ஸை காமிச்சா தான் நமக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுக்குறான். அந்த லைசன்ஸ் இருக்கிறதுக்கு $15 பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 35 கொஷின்ஸ் கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி நம்ம பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரைவ் பண்ணுறதுக்கான பெர்மிஷனே கொடுப்பாங்க. அதுவுமே ஒரு 6 மந்த் வேலிடிட்டின்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவும் பண்ணி அன்றைக்கி நான் டிரைவராக இல்லை, ஒரு ஜெட்ஸ்கியில் 3 பேர் அலோவ் பண்ணாங்க. ஸோ நான், அகரன், கார்த்திக் 3 பேர் இருந்தானே, அதனால் அவங்களே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பின்னாடி உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். 1 hour செம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. 2 டிரைவர்னால் 2 ஜெட்ஸ்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்டர்னு நினைக்கிறேன். ஜெட்ஸ்கிலாம் முடிச்சு நாங்களுமே ரெடியாக இருந்தோம். அவங்களுமே வந்தாச்சு. ஸோ எல்லாருமே இந்த பாண்டூன் போட்டில் போய் 4:30, 5 o'clock வரைக்கும் அந்த கிராப் ஐலாண்ட்லேயே தான் இருக்க போகிறோம். அதனால் தேவையான ஸ்நாக்ஸு, பசங்களுக்கு பீஸா எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஆனால் நம்ம கிராப் ஐலாண்ட் போகிறோம் இல்லை, அந்த இடத்துலையுமே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஐலாண்ட்லேயே 2-3 ஷாப் எல்லாமும் இருக்குது. ஸோ அங்கேயுமே கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நமக்கு ஃபஸ்ட் டைம், ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால் வந்து ப்ரீப்ரிப்பேர்டாக எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு, தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம். இந்த போட் எடுக்கும்போதே நம்ம கேங்கில் யாருக்காவது ட்ரைவ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அவங்களே வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து விட்டுடலாம். இல்லை அப்படின்னா அவங்களே வந்து ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க, அதுக்கு நம்ம பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்கள் கேங்கில் டிரைவர் வந்து கார்த்திக் தான். ஸோ அவர் தான் வந்து போட்டை வந்து ட்ரைவ் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தான் அவர் கொடுத்துட்டு இருந்தார். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக காதில் வாங்கிக்கிட்டு போட்டை எடுத்தாச்சு. போட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல போய் டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆன போட்டு வந்து அப்படியே ரிவர்ஸில் தள்ளிக்கிட்டே இருக்குது டு த ஷோரு. என்ன பண்ணுறதுனே யாருக்கு எதுவும் புரியல, பயங்கரமாக பயந்துட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் சரி பண்ணி திரும்ப வந்து கால் பண்ணி அவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டு திரும்ப வந்து நார்மலாக வந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா அன்றைக்கி தண்ணி பயங்கர ஃப்ளோ. எதனாலனா அந்த ஹை டைட் லோ டைடு தான். ஸோ அன்றைக்கி லோ டைடுன்றதுனால நிறைய தண்ணி வெள்ளம் உள்ளார ஏறி தண்ணி கலரே மாற்றிடுச்சு. ஆக்சுவலி இந்த கலரில் இருக்கணும், இந்த மாதிரி எமரல்டு க்ரீன் கலரில் அப்படியே வேறு கலரில் இருந்தது. எங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் இது தான். ஆனால் எங்களுக்கு கிடைச்ச கலர் வந்து இது தான். எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று, ரியாலிட்டி ஒன்று இருக்கும்ல, அதுதான் இது. ஸோ காலையில் ஜெட்ஸ்கி வரும்போதே நோட் பண்ணோம். இந்த இடத்துல தான் ஜெட்ஸ்கி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போவே கலர் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. நானும் நினச்சேன் போக போக மாறிடும் அப்படின்னு. ஆனால் அது மாறவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. நேற்று டஸ்டின் வரும்போது கூட இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் போனோம். அப்போவுமே வாட்டர் கலரை பார்த்தேன், அந்த லைட் க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படியே கலர் மாறிடுச்சு. ஸோ எல்லாமே அந்த லோ டைடுனால தான். நிறைய பேர்கிட்ட கேட்டோம், இதுதான் ரீசனாக சொல்லியிருந்தாங்க. அந்த லோ டைடுனால தண்ணியுமே நல்ல வெள்ளமாக இருந்தது. நம்ம அந்த இடத்துல வந்து நிற்கவே முடியல, அப்படியே நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. இதுவே ஹை டைடாக இருந்துச்சுன்னா தண்ணி இந்த அளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து நிற்கிற அளவுக்கு தான் தெரியும், நம்ம பாடி ஃபுல்லாக அதில் மூழ்கி இருக்காது. ஆனால் இந்த இடத்துல வந்து லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் பசங்களை விடவே முடியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
இந்த ஸ்லைட் போட் எடுத்ததுக்கான ரீசனே பசங்களுக்காக தான். பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஹை டைட் லோ டைட் அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு தெரியல. தண்ணி இருந்தால் போதும், அதுலேருந்து குதித்து விளையாடுவோன்னு அவங்க ஜாலியாக குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸ்லைட் பண்ணி. போட்லேயே இந்த லில்லி பேடுமே கொடுத்துருந்தாங்க, அப்படியே தண்ணியில் அப்படியே மிதந்துட்டே இருக்கிற மாதிரி. அதில் நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பசங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சு, ஸ்லைடு, தண்ணி. ஆனால் நமக்கு அந்த அப்பியரன்ஸ் தான், அந்த வாட்டர் கலருக்காக தான் நம்ம வந்தோம். ஆனால் அது இல்லை அப்படின்றப்போ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நாங்களுமே அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எதனால் தண்ணி கலர் இப்படி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க ஆனால் அப்போல்லாம் இப்படி இல்லையே, மேபி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நல்லா இருக்குமோ, இல்லை கலரே இப்படி தான் இருக்குமா, நம்மளோட பிக்சர் காமிச்சு ஏமாற்றிட்டாங்களா அப்படின்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்குமே பழகிருச்சு, நாங்களுமே இறங்கி விளையாட ஆரம்பித்து அந்த போட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிக்சர்லேயே பின்னாடி ஒரு கூரை மாதிரி தெரியுதுல, அதுவும் போட்டு தான். டிக்கீஸ் பார் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலே பார் செட்டப்போடு சேர்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, ஒரு பார் செட்டப்போட போட்டு வேணும் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷனுமே இங்கே இருக்குது. எடுத்துகிட்டு வந்த ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபன் மூடுக்கு போயாச்சு. பாட்டை போட்டு நம்மளோட தமிழ் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த போட்லேயுமே பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் டைம் போச்சு, வந்ததும் தெரியல, டைம் முடிஞ்சிருச்சு. இந்த தண்ணி கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம், பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருப்போம். ஸோ அந்த எமரல்டு க்ரீனில் நம்ம நினச்ச மாதிரி அந்த கலரில் அந்த வாட்டரை பார்த்தே ஆகணுன்றதுனால இன்னொரு டைம் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனோம். எந்தளவுக்கு நடக்கும்லாம் தெரியல, எல்லாம் ஒரு ஆசை நம்பிக்கை தான். ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. 4 hours வந்து கொடுத்தாங்க. இந்த போட்டோட ரெண்ட்டு வந்து $850. டெஸ்டினுக்கு வந்தாலே ஃபுல்லாக தண்ணியில் தான் இருப்பீங்கன்னா கடல் தண்ணியில் தான். ஸோ எங்கே பார்த்தாலுமே வாட்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் தான். நேற்றுமே ஃபுல்லாக பீச்சில் என்ஜாய் பண்ணோம். இன்றைக்குமே வந்து இந்த கிராப் ஐலாண்டில் இதுலேயுமே தண்ணியில் தான் ஃபுல்லாக இருந்தோம். பயங்கர டயர்டாக தான் இருந்தது, இருக்கிற வரைக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த டயர்ட்னஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. பீச்சுன்றதுனால ஒரு இடத்துல இறங்கினா போதும், நிறைய நடக்கவே தேவையில்ல. அங்கேவே ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிக்கலாம். இதுவே வேறு இடம் போனோம் அப்படின்னா நிறைய வாக் பண்ணுற மாதிரி இருக்கும், பசங்களுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த இடம்ன்றதுனால பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் போட் ரெண்ட் பண்ண இடத்துலையே வாட்டர் ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேவே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆயாச்சு. பக்கத்துலேயே போர்ட் வாக் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே தான் நடக்கிற பிளான். கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீனை ஃபில்லட்டாக கட் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரெட் ஸ்னாப்பர்லாம் அப்படி தான் ஃபில்லட்டாக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் அப்படி தான் கடலில் பிடிச்சிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீல் வந்து இங்கே எங்கேயுமே வந்ததில்லை. இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. சரி, அந்த எண்டு வரைக்கும் அப்படியே சும்மா வாக் பண்ணி போயிட்டு எவ்வளோ இருக்குது, என்ன ப்ரைஸ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். அவர்கிட்டையும் அதான் கேட்டோம். அவர் உடனே இந்த மீன் வேணுமா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டாரு ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ வாக்கெல்லாம் பெருசாக பண்ணலை, பசங்களுமே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த ரசம், அந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு சூப்பராக டின்னரை முடித்தோம். சூர மீன் தான் ஃப்ரெஷ்ஷாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம டின்னர் அன்னைக்கு. அவ்வளோதான், எங்களோட ட்ரிப்பு அன்றைக்கோட ஓவர். நாங்களும் இன்னொரு ஃபேமிலியும் அந்த ஏர்பிஎன்பிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர பிளான் தான். அன்றைக்கி தான் மெலினாவோட ஃப்ளைட்டுமே லேண்ட் ஆகுது. ஸோ நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவள் வந்து லேண்ட் ஆகிடுவா. ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருப்பாள். ஸோ நாங்கள் ஒரு 10:30 அந்த மாதிரி தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவளை போய் பிக் பண்ணணும். லாஸ்ட்டு போட்ட வீடியோவில் நாங்கள் தங்கியிருந்த அந்த வீட்டோட பேக்யார்ட் வியூ மட்டும் தான் காமிச்சிருப்பேன். அந்த லேக் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி சும்மா உள்ளார எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஹோம் டூர் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி நல்ல மழை தான். ஸோ மழையிலையும் நல்லாயிருக்கு, சன்ரைஸ்லேயும் நல்லாயிருக்கு. எல்லா டைம்லேயுமே இந்த லேக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துலேருந்து உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான லேக் வியூ. ஆனால் இங்கே உட்காந்து ரசிக்கிற அளவுக்கு டைமே கிடையாது. ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் நல்ல மழை. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் மாதிரி முடிக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். என்ட்ரன்ஸ்லேருந்து காமிக்கல, பேக்யார்ட்லேருந்து ஹோம் டூர் காமிக்கிறேன். ஸோ பேக்யார்ட்லேருந்து வரும்போது இந்த சன்ஷேட் ரூம் மாதிரி, அதுக்கப்புறம் அப்படியே கிச்சன், அப்புறம் டைனிங் ஹால், அதுக்கப்புறம் ஒரு லிவிங் ரூம்.
ஸ்டோரி மாடல் தான். கீழே வந்து ஒரு ஹாஃப் பாத்தும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் இருந்தது. மேலே வந்து 2 பெட்ரூம், அதுக்கப்புறம் கிட்ஸுக்கெல்லாம் பங்க் பெட்டெல்லாம் போட்டு ஒரு பெட்ரூம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை மேலே போகும்போது காமிக்கிறேன். இதுதான் அந்த மாஸ்டர் பெட்ரூம். நல்லாவே சைஸ் பெருசாகவே இருந்துச்சு. பாத்ரூமே நல்ல பெருசு. அவ்வளோதான். ரொம்ப டீட்டெயிலாக இருக்குமா என்னன்னு தெரியல, அப்படியே சிம்பிளாக காமிச்சிட்ருக்கேன். அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஒரு பெட்ரூம், லிவிங் ரூம், கிச்சன் ரூம் தான். அப்படியே மேலே போயிட்டுருக்குறோம். மாடியில் வந்து 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமும் வந்து ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருந்தாங்க. இந்த வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், 2 ஃபுல் பாத் தான் இருந்துச்சு. ஸோ 4 ஃபேமிலி இருந்ததுனால ஒரே டைமுக்கு கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் இடிச்சது தான். 3 ஃபுல் பாத் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ 2 பெட்ரூம்லேயுமே இந்த மாதிரி ஒரு வந்து வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த லேக் வியூவு ரொம்ப அழகாக இருந்தது இங்கேருந்து பார்க்குறதுக்குமே. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருந்து அதில் உட்காந்து புக் ரீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போதே இந்த ரூம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் மிடில் தான் இந்த ஃபுல் பாத் இருந்துச்சு. ஸோ காமனாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்தோன்னா பக்கத்துலேயே இன்னொரு ரூமு. ஸோ அந்த ரூமும் அதே செட்டப் தான், அதே மாதிரி வியூ தான். இந்த ரூமில் ரூட் 66னு ஒரு போஸ்டர் வச்சுருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் கலிஃபோர்னியா போனப்போ இந்த ரூட் யூஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஞாபகமெல்லாம் வந்துச்சு. அந்த ரூமில் பார்த்த மாதிரி தான் இந்த வியூவும். ஆனால் ஒரு டைம் பார்க்கும்போதும் அது அழகாக இருக்குது. ஸோ இந்த ரூமில் இருந்தோம் அந்த லேக் வியூவை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்படியே பக்கத்தில் பசங்களுக்கான பங்க் பெட் செட்டப்போட ஒரு ரூம் இருந்துச்சு. இந்த ரூம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு ஹாஸ்டல் ஃபீல் தான் இருந்தது. பசங்களாம் இங்கே தூங்குனாங்க, நானும் பசங்க கூட இங்கே தான் தூங்கினேன். ஸோ என்னோடய டேவும் இந்த 2 days நைட் இங்கே தான் போச்சு. ஸோ இன்றைக்கி தான் இதை வந்து வெக்கேட் பண்ணுறோம் இந்த ஏர்பிஎன்பி. அதனால் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தும் வச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப க்ளீன் பண்ணோன்ட்டு இல்லை, ஆல்ரெடி க்ளீனிங் சார்ஜ் போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக வச்சுட்டு போனால் போதும். மழையும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்துச்சு. சூப்பராக நாங்களும் போய் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எங்களோட காரில் எல்லாத்தையும் எடுத்து லோட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்த கார் வந்து பிளாக்கு, இன்னும் 2 ஃபேமிலி வந்த கார் வந்து ஒயிட்டு. அந்த 2 ஃபேமிலியும் திரும்ப டெஸ்டின் தான் போகிறாங்க. ஸோ இனி இங்கே வர தேவையில்ல, அவங்க அங்கேயே ரூம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இனி ஈஸி தான். வந்ததுலேருந்தே என்ட்ரன்ஸ் பக்கமே போகல. ஸோ கராஜ் தான் ஃப்ரண்ட்லேயே பெருசாக இருந்துச்சா, ஸோ அது வழியாகவே எங்களோட அக்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 11 o'clock அந்த வீட்லேருந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் எல்லா ஐட்டம்ஸையும் ப்ராப்பராக ஒரு 10:30க்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்புறவங்களுக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வர வழியில் மிசிசிப்பி கல்ஃப் கோஸ்ட் சீனிக் டிரைவ் இருந்துச்சு. ஸோ அதை பிடிச்சி தான் வந்தோம். செம்மையாக இருந்தது இந்த டிரைவு. நீங்களும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த சீனிக் டிரைவை ஏதாவது போகும்போது இல்லைனா வரும்போது ஏதாவது ஒரு டைம் எடுத்தால் போதும். செம்மையாக இருந்துச்சு.